ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம தமிழ்நாடு மகளிர் பாதுகாப்பு மற்றும் வேலைவாய்ப்பு துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஜாப் வேக்கன்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் மினிமமாக 10th முடித்தவங்கலேருந்து பேச்சுலர் டிகிரி, மாஸ்டர் டிகிரின்னு எல்லாருமே அப்ளை பண்ணுற மாதிரியான ஜாப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் மினிமமாக 15,000லேருந்து மேக்ஸிமமாக 30,000 வரைக்கும் சேலரி இருக்குது. இது என்ன மாதிரியான ஜாப்பு, இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம ஆஸ்பிரன்ட்ஸ் இன்ஃபோ சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப்லையும் நம்ம ஆஸ்பிரன்ட்ஸ் இன்ஃபோ சேனலை சர்ச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். ஓகே, வாங்க இப்போ வீடியோ கலப்பலாம். இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், தமிழ்நாடு விமன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சேஃப்டி ப்ராஜெக்ட். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு. இதில் கொடுத்துருக்க போஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், PC2 ப்ராஜெக்ட் டைரக்டர், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட். ஸோ 3 விதமான போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி இல்லைனா மாஸ்டர்ஸ் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். மினிமமாக 3 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த போஸ்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அதாவது இந்த வேலையில் உங்களுக்கு என்ன மாதிரியான வேலை இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் இந்த வேலைக்கு வந்து 30,000, அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கு 30,000 வந்து சேலரி. நெக்ஸ்ட்டு வந்து PC2 ப்ராஜெக்ட் டைரக்டர், அதுக்கு வந்து எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். மினிமமாக வந்து ஆனால் 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு கேட்டிருப்பாங்க. இதுக்கு வந்து 20,000 வந்து சேலரி. லாஸ்ட்டாக வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், அதுக்கு வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். சேலரி வந்து 50,000 சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த 3 ஜாபில் எந்த ஜாப்க்கு வந்து குவாலிஃபையாக இருக்கீங்களோ நீங்கள் அதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஆஃப்லைன் தான். அதை வந்து நீங்கள் 31/7/2026 அதுதான் லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே பை மெயில் அனுப்பிச்சிருக்கணும். மெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா போஸ்ட்டில் வந்து அனுப்பலாம். அதுக்கான அட்ரஸும் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் போஸ்ட் மூலிமா அனுப்பலாம். உங்கள் அப்ளிகேஷன் வந்து இன்கம்ப்ளீட் ஆகும், இல்லை டியூ டேட் தாண்டி, அதாவது நீங்கள் சொன்ன டேட்டுக்கு அப்புறம் அனுப்பிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் அது வந்து ரிஜெக்ட் ஆயிரும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. உங்கள் அப்ளிகேஷனை வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணி டேரக்ட் இன்டர்வியூக்கு வந்து கூப்பிடுவாங்க. இந்த அப்ளிகேஷன் லிங்க்கு, நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு எல்லாமே வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை வந்து அந்த செக் பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ட்ரு பண்ணணும். நேம், ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், ஏஜ், ஜெண்டர், மொபைல் நம்பர், மெயில் ஐடி, அட்ரஸ், இது மட்டும்தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனில் நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்க, எந்த இயர் ஆஃப் பாசிங் என்ன, பர்சன்டேஜ் எவ்வளோ, எல்லாமே அந்த காலமில் வந்து என்ட்ரு பண்ணணும். அடுத்து டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், உங்களுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கோ, என்னென்ன நீங்கள் முடிச்சிருக்கீங்களோ அதை மட்டும் டிக் பண்ணால் போதும். அதே மாதிரி கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சியில் உங்களுக்கு எது நல்லா தெரியுமோ நீங்கள் அதை வந்து அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கொடுக்கலாம். இல்லை இப்போ ப்ரெசென்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் அதையுமே நீங்கள் வந்து அதில் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு வந்து என்னென்ன லாங்குவேஜஸ் தெரியும், ஏதாவது ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதை கொடுக்கலாம். அவார்ட்ஸ் ஏதாவது வாங்கியிருந்தீங்கன்னா அதை வந்து மென்ஷன் பண்ணலாம். லாஸ்ட்டாக வந்து டாக்குமெண்ட்ஸ் என்க்ளோஸ்டுன்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் அந்த அப்ளிகேஷனை ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு இவங்க சொல்லியிருக்க டாக்குமெண்ட்ஸை, SSLC சர்டிஃபிகேட்டு, டிகிரி சர்டிஃபிகேட்டு, PG சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, ஸோ இந்த மாதிரி அவங்க கேட்டிருக்கிறது எல்லாமே நீங்கள் அப்ளிகேஷனோடு சேர்த்து அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணணும். அவங்க கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு மெயில் மூலியமாகவோ இல்லை போஸ்ட் மூலியமாகவோ நீங்கள் அனுப்பிக்கோங்க. சொன்ன டேட்குள்ளே அனுப்பிடுங்க. இதில் வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.